இந்த சாலையில் போகிற இந்த பயணத்தில் நான் மட்டும் போகலாமா இல்லை என் குழந்தையை கூட்டிகிட்டு உங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டே போங்க. உங்கள் குழந்தைய ரோட்லேயே தங்க வைங்க. பாதுகாப்பான இடத்துல அதுவும் தங்க வைங்க. மண்டபம் மாதிரி எல்லாம் கோயில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே தங்க வைங்க. அப்படி தங்க வச்சு உங்கள் குழந்தைகளையும் சேர்த்து இந்த பயணத்தில் இழுத்துட்டு போங்க. ரொம்ப நல்லது, பாதுகாப்பு. அவங்க வாழ்க்கை ஈஸியாக மாறும். அவங்களுக்கு கட்டி கொடுங்க. நீங்கள் பயணத்தின் போது மட்டும்தான் உங்களுக்கு நினச்ச நேரத்துக்கு சோறு கிடைக்காது. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு பாத்ரூம் கூட போக முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரே ஒரு டார்கெட்டு தான், போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள கிரிவலம் போகிறவங்கள பாருங்கள், சீக்கிரம் டைம் ஆச்சுன்னு ஓடுவாங்க. டெஸ்டினேஷன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சு அதை நோக்கி ஓடுங்க. சீக்கிரமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. குறிக்கோளே இல்லாமல் ஓடுறவன் தான் தோற்றுடுவான். அவனுக்கு இப்போ கோல் போஸ்ட்டே இல்லையே, எதுக்குள்ளே அடிப்பான்? கோல் போஸ்ட்னு ஒன்று வச்சா தான் அதுக்குள்ளே கோல் அடிக்க முடியும். நீங்கள் தான் கோலே வைக்கலையே, சும்மா விளையாண்டுட்டு இருக்கலாம். 1 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கலாம். 1 மணி நேரம் விளையாண்டுங்க, கலோரி தான் வேஸ்ட் ஆச்சு. கோல் போஸ்ட் இல்லை நீங்கள் விளையாண்ட கேமில். சாதாரண ரோடு, நீங்கள் இந்த ரோட்டில் சரி இதெல்லாமா அப்படின்னா வருங்காலத்தில் இந்த தார் சாலை ரோடு பரிகாரம்னு எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை உணர்ந்து நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அவ்வளோ மாறி இருக்கு. ஒரு இடத்துலனா இது என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்னால் நடக்கவும் முடியல. அந்த இடத்துக்கு படுத்துரு. இந்த கார்ட்டூன் ஒன்று என் பையன் பார்த்துட்டு இருந்தான். உனக்கு அடுத்து என்ன வேலை செய்ய தெரியல, உன் வாழ்க்கையில் எல்லாமே ரிவெஞ்சாக போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கையுக்கு தலை வச்சு காலை நீட்டி படுத்துரு அப்படின்னு என் பையன் பார்த்துட்டு எனக்கு அது அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என் வாழ்க்கையில் அப்படி நான் நடந்துச்சு. உனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, இந்த வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்னா கையை தலைக்கு வச்சு காலை நீட்டி நடு ரோட்டில் படுத்துரு. 1/2 மணி நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு திரும்ப போயிரு. பட் நீ அதை பண்ணினதுலேருந்து வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உயிர் பிறந்துருச்சு நீ வச்சுக்க, மேபி 1 or 2 இயரில் அந்த உயிர் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த 2 வருஷம் தான் உனக்கு டைமிங்கே ஒழிய மீதி உனக்கு பிரச்சனை இல்லை. நம்பர் நீங்கள் பார்த்துடுங்க. நீ ஒரு காரியத்துக்கு போகிற, என்னென்ன வண்டி நம்பர்லாம் உன்னைய கிராஸ் பண்ணி போகுது, உன் கண்ணில் எந்த நம்பர் படுது, நிறையா போகும். அதில் உன் கண்ணில் என்ன படுது, அந்த நம்பர்ஸ் எல்லாம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு பாரு. டெய்லியும் உங்களை கடக்கக்கூடிய நம்பர்லாம் நீங்கள் கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நம்பர் மூலிமா சில சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல்லாம் உங்களுக்கு புரியும். உங்கள் வண்டி நம்பர் என்ன, உங்களை கிராஸ் பண்ண வண்டி என்ன, ஆப்போசிட்டில் போன வண்டி என்ன வண்டியை நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்க, எந்த வண்டி தொடர்ந்து உங்களை சைட் எடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னையெல்லாம் அப்படி 768 துரத்திக்கிட்டே இருக்கும். அதுலேயுமே 768ங்கிறதுக்கு வேறு அடையாளம், 867க்கு அடையாளம் வேறு, 786க்கு அடையாளம் வேறு, 7688 அதாவது 7688க்கு வேறு. ஒவ்வொரு நம்பர் மாறுறப்பையும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல்ங்கிறது வேறு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது. இந்த நம்பர் இந்த வண்டியை கிராஸ் பண்ணப்போ நான் போன காரியம் என்ன ஆச்சு, இது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நம்பரை பார்த்தோன்னே வண்டியை ஓரமாக நிறுத்து, சிம்டம் சரியில்லை, சிம்டம் சூப்பராக இருக்குது, அழுத்து 100ல் போ, அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த பிரபஞ்சம் அவ்வளோதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். ஏய், இவனுக்கு காது கேட்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் இவன் புரியுறான், அப்போ இவனை பிரச்சனை இல்லை, இவனை டேக்கிள் பண்ணிக்கலாம். இவன் ஒரு தத்தி, இவனுக்கு ஒன்றுமே புரியாது, இவனை விட்டுரு. இவனை எத்தனை பால் கொடுத்தாலும் இவன் கோல் போஸ்ட்டில் போட மாட்டான், இவன் வேஸ்ட்டு, பால் இவனுக்கு கொடுக்காது, அவனுக்கு தட்டு, அவனாவது தட்டி விட்டுருவான் கோலில். இவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கும். உனக்கு காது கேட்குதா கேட்கலையா, அவ்வளோதான் அதுக்கு கவனிக்கும். என்ன வேணும்னாலும் வாயை திறந்து இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்காதீங்க, அதை மனசுக்குள்ளே நினைங்க, அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அவ்வளோதான். திஸ் இஸ் த கான்செப்ட். நீங்கள் இனிமேல் ரோட்டில் போகிறப்ப, நான் என் வேலையே ரோட்டில் சுற்றுறதாங்க, மார்க்கெட்டிங், டெய்லி 150 கிலோமீட்டர் பைக் ஓட்டுறேன். உன் வாழ்க்கையே திருத்தி எழுதுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த தியான பீடம் தார் சாலை. அவ்வளோதான். ரோட்டில் தான் நீ இது எல்லாத்தையும் பண்ண முடியும். ரோட்டில் நின்று சாப்பிடு, ரோட்டில் நின்று டீ குடி. மழை பெய்தான் ரோட்டில் நனைஞ்சிட்டே வா, ஒன்றுமே இல்லை. வண்டி பஞ்சர் ஆச்சா, நன்றி சொல்லிவிட்டு வண்டியை தள்ளிட்டு வா. எஸ்கேப் ஆகாத, வண்டியை தள்ளிட்டே வா. போதும், இதுக்கு மேலே முடியாதுங்கிறப்ப அந்த பஞ்சர் ஓட்டுறவங்க எப்படி நடமாடும் பஞ்சர்னு எப்படி நம்பரை நீ பார்த்துருவேன். அந்த நம்பரை கூப்பிடு, வந்து பஞ்சர் ஓட்ட சொல்லு, போக சொல்லு. அங்கேயே நிற்காத, பஞ்சர் ஆன உடனே அங்கேயே நிற்காத. ஆனால் நீங்கள் போய் அங்கே ஒரு நம்பர் இருக்கும், அதை பார்த்துட்டு வான், அந்த நம்பர் வரைக்கும் நீ தள்ளிட்டு வா. கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவி. அதுக்கப்புறம் முடியலைன்னா மட்டும் கடவுள்கிட்ட என்னால் முடியல, தயவு செஞ்சு கொஞ்சம் நீ வாங்கிக்க
அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா ஒரு தலைமையில் இறக்கி வைக்கலாம். ஏன்னா நீ என்னத்தை எல்லாம் எரிக்கிறியோ அதுதான் கர்மா. நான் ஒன்று செட் ஆஃப் கர்மா வாங்கிட்டு இருப்பேன் இல்லையா, அதை நானே எரிக்கணும். அது தலையெழுத்து, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் கடவுள் தான் கடவுள் தான் கடவுள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்கப்பா. இதில் தான் நான் போன ஜென்மத்தில் நான் செஞ்சுருப்பேன். இவ்வளோ தான் இங்கே கர்மா. போன ஜென்மத்தில் இதே மாதிரி சாமியாருங்களை நான் என்ன பண்ணியிருப்பேன், இவங்கெல்லாம் ஏமாத்து வேலை, இவங்களெல்லாம் நிற்க வச்சு சுடணுமையா அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இவ்வளோ தான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் சாமி சாமி சாமின்னு உண்மைன்னு கத்துறேன். எல்லோரும் என்ன இவங்களுக்கெல்லாம் சாமியாருக்கெல்லாம் வேறு வேலை என்ன, இந்த மக்களை ஏமாத்துறது தான் இவங்களுக்கு வேலையாக போச்சு. அவ்வளோதான். இனி என்ன நினச்சியோ என்ன செஞ்சியோ அது அடுத்த ஜென்மத்தில் வந்து விடிஞ்சிருச்சு. ஆனால் பட் என்னென்னா நான் யாரையும் துன்புறுத்தலை போல். அதனால் இன்றைக்கி இந்த இதில் நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். யாரையும் நான் நம்பலை, அது ஒன்று. ஆனால் துன்புறுத்திட்டு தான் இங்கே துன்புறுத்துவான், அதுவும் நடக்கும். எந்த சாமியாரை நீங்கள் போய் அடிக்கிறீங்க, துன்புறுத்துறீங்க, அவனை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உன்னை அடுத்த ஜென்மத்தில் சாமியாராக்கி டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணுறியோ அவ்வளோதான். நீ உன் மாமனாருக்கு என்ன பண்ண, உன் மாமியாருக்கு என்ன பண்ண, மருமகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இது எல்லாமே அப்படியே ரிவெஞ்ச் ஆகும். அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை. உன் ஜாதகத்தில் இவ்வளோ தான் இருக்கும். நீ இந்த கர்மாவெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி போன ஜென்மத்தில் மறித்து இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவோட செட் ஆஃப் கர்மாவோட நீ உயிரோட வந்திருக்க. அங்கே பண்ணினதுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னைய பழி வாங்க போகுது. இவ்வளோ தான் நடக்க போகுது. இந்த உலகம், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தண்டனை காலம். அது இந்த தண்டனையை நீ இப்போ வாங்கிட்டு இருக்கிற. இதிலிருந்து விடுபட்டு தண்டனையே இல்லாத நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நீ ஆசைப்படுற, அதான் மோட்சம். இவ்வளோ தான் இங்கே நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தார் சாலை மிக சிறந்த பரிகாரம். ரோடை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள். ரோட்டில் சண்டை போடுங்க, உண்மை தான். 4 பேர் பார்க்குற மாதிரி கூட சண்டை போட நேர்ந்தால் போடுங்க. வலுக்கட்டாயமே போய் போட சொல்லுங்கள். நேர்ந்துச்சுன்னா போடுங்க. போட்டுட்டு இன்னையோட முடிஞ்சதுடா கர்மா அப்படின்ட்டு வந்துடுங்க. இறுதி ஊர்வலம்லாம் போச்சுன்னா நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. இதெல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த புண்ணியம். இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை தன்னை போல மாறும். கிளைக்க சித்தர் நமோ நம.